அடுத்த சாய் சித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் முனைவர் ராஜேஸ்வரி செல்லையா. ராஜேஸ்வரி செல்லையா மொழிபெயர்ப்பியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்றவர். தமிழக அரசின் சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கான விருதை பெற்றுள்ள இவர் 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியும் மொழிபெயர்த்தும் வெளியிட்டுள்ளார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி 21 நூல்களை எழுதி வெளியிட்ட தனிப்பெருமை இவருக்கு மட்டுமே சொந்தமானது. எம்ஜிஆரை பற்றிய பல தகவல்களை மடை திறந்த வெள்ளம் போல இந்த நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ராஜேஸ்வரி செல்லையா. சாய் வித் சித்ரா சோஷியல் டாக். இதுவரைக்கும் மொத்தமாக எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க? புக்கு தான் 100 எழுத முடியலை, 21ஓட நிற்குது. ஆனால் வேறு ஃபீல்டில் எழுத போயிட்டேன், டிரான்ஸ்லேஷன் அந்த மாதிரி எழுத போயிட்டேன். அதில் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி எழுத வேண்டும் என்ற எண்ணத்தை உங்கள் மனசில் விதைச்சது யார்? நான் ஒரு எலைட் எம்ஜிஆர் ஃபேன்ஸ் குரூப்னு வச்சுருந்தேன். இப்போ படித்தவங்க இஸ்ரோ சயின்டிஸ்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அவங்கெல்லாம் எம்ஜிஆர் ஃபேன்ஸ். இங்கே இந்த எம்ஜிஎம்னு ஒரு ஹாஸ்பிட்டல் உண்டு, அது ஒரு சைக்காட்ரி ஹாஸ்பிட்டல், டாக்டர் ராஜேந்திரன். அவர் தீவிர எம்ஜிஆர் ஃபேன். அவங்க மிஸ்ஸஸ் என்கிட்ட ஃபோன் பண்ணி எம்ஜிஆரை பற்றி இத்தனை புத்தகம் எழுதிருக்கு, நீங்கள் எம்ஜிஆரை எப்போ சந்திச்சிங்க? உலக தமிழ் சங்கம் ஆரம்பிக்கும் போது மெடிக்கல் காலேஜ் கிரவுண்டில் ஆரம்பித்தாங்க. அப்போ நான் நின்று பார்க்க முடியலைன்னு ஒரு லைட் கம்பத்துக்கு பக்கத்தில் எங்கள் சைக்கிளை நிறுத்தி சைக்கிள் மேலே நான் ஏறி நின்று அந்த லைட் கம்பத்தை பிடிச்சி பார்த்தேன். எம்ஜிஆரை பற்றி 21 நூல்கள் நீங்கள் எழுதிட்டீங்க. இதுக்கெல்லாம் அடிப்படைன்னா எம்ஜிஆரை பற்றிய தகவல்கள் நீங்கள் புத்தகங்கள் மூலம் படித்து தெரிந்து கொண்டது தானே? புஸ்தகங்கள், அதாவது எம்ஜிஆர் செத்த பிறகு தான் நான் எம்ஜிஆர் பற்றி இந்த தேவி இதிலெல்லாம் வந்துச்சுல, கல்கியில் கூட வந்துச்சு தொடர். அப்போ தான் பார்க்குறேன், எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் வினோதமாக இருக்குது. அது வரைக்கும் ஒரு சினிமாக்காரரு அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் நடித்த படங்களில் நீங்கள் பார்க்காத படங்கள் ஏதாவது இருக்கா? எல்லா படமும் பார்த்துருக்கேங்க சார். அந்த பழைய படங்கள் அவர் ஹீரோவாக நடித்ததுலேருந்து பார்த்துருக்கேன். அதில் ஒவ்வொரு படத்தை பற்றியுமே நம்ம ஒரு 3 அது என்னது எபிசோடா 3-4 பேசலாம். இந்த எம்ஜிஆர் படங்களை பார்த்தது அப்படின்றது உங்களுடைய இளம் வயதுலேருந்தே இருக்குதா? டூரிங் டாக்கிஸ் நீங்கள் போட்டிருக்கீங்களா? அந்த டூரிங் டாக்கிஸ்க்கு நாங்கள் போனாலே ஒரு பெரிய திருவிழா மாதிரி தான். சாயந்தரம் ஆனால் ஒரு 7-8 ரிக்ஷா எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றோம். ஐயா எங்கள் வண்டியில் இறங்கய்யா, எங்கள் வண்டியில் இறங்கய்யான்ட்டு. எம்ஜிஆரை பற்றி புத்தகங்கள் எழுதுறதுக்காக எம்ஜிஆரோடு நெருக்கமாக இருந்த யார் யாரையெல்லாம் நீங்கள் சந்திச்சிங்க? எம்ஜிஆர் கூட நடித்தவங்க, இப்போ சச்சு, வெந்நீராட நிர்மலா, அந்த மாதிரி யாரை பார்க்க முடிஞ்சோ அவங்க. அப்புறம் எம்ஜிஆருடைய தந்தை பாசம், அதை வந்து எனக்கு எடுத்து சொன்னது யாருன்னா கீதான்னு அவங்க வீட்டில் இருக்காங்கல்ல. எம்ஜிஆரோடு நடித்த லதா, வெந்நீராட நிர்மலா, குமாரி சச்சு போன்ற பலரை சந்தித்து நீங்கள் பேசியிருக்கீங்க. எம்ஜிஆரை பற்றி அவங்க சொன்ன தகவல்களில் முக்கியமான தகவல்னு எதை சொல்லுங்க? எம்ஜிஆரை பற்றி இத்தனை புத்தகம் எழுதுறதுக்கு முன்னால் எம்ஜிஆரை பற்றி உங்களுக்கு ஒரு பிம்பம் இருந்திருக்கும். எம்ஜிஆரை பற்றி பல புத்தகங்களை படித்ததுக்கு பின்னால் அவரை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க? இந்த குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்னும் போது எம்ஜிஆர் வந்து ஒரு மாமனிதராக, ஒரு மனிதருள் மாணிக்கம்னு சொல்கிற மாதிரி ஒரு சிறப்பான மனிதராக வாழ்ந்திருக்கார். அதெல்லாம் இப்போ நான் ரிசர்ச் பண்ண பிறகு எனக்கு தெரிய வந்த விஷயங்கள். உண்மைக்குமே அவருக்குள்ளே இருந்த ஒரு இரக்க சுபாவம், ஒரு கருணை உள்ளம். எம்ஜிஆர் சினிமா அரசியல்னு ரெண்டிலும் பயணம் செய்தவர். ஒரு சினிமா நடிகராகவும் ஒரு அரசியல்வாதியாகவும் எம்ஜிஆரை பற்றி உங்கள் பார்வை என்ன? நடிகர்னும் போது அவர் ராஜா. அவரே சொல்கிறார், கடைசி இன்டர்வியூ, அந்த கடைசி இது முடிச்சு ஷூட்டிங் முடிச்சு போகும்போது, நான் முதல் படம் மாலதின்ற ஒரு ராஜா மனைவியோடு நடித்தேன், இந்த படம் ராஜா மகளோடு நடிச்சிருக்கேன், நான் இங்கே வந்து ஏகபோக சக்கரவர்த்தியாக இருந்தேன். அதான் நீங்களே சொல்வீங்கள்ல, எங்கே எது நடந்தாலும் அரை மணி நேரத்தில் எம்ஜிஆருக்கு விஷயம் போயிடும்னு. அப்படி இருந்தேன். இப்போ நான் மந்திரியாக தான் போகிறேன். எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்களில் உங்களை கவர்ந்த திரைப்படம் எது?
இது படகோட்டி சொல்லலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எம்ஜிஆர் 2 முறை போயிருக்காரா? எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்த நடிகைகளில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? ஹைட்டு, வெயிட்டு, அழகு, அந்த முக சைஸு எல்லாமே. இவர் என்ன ஹைட்டோ அந்த ஹைட்டுக்கு அந்த அம்மா. இவர் முகம் எந்த சைஸ் இருக்குமோ, சதுர முகம் இல்லையா, அந்த மாதிரி அந்த அம்மாவும் சதுர முகம். கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் எப்படிப்பட்ட நட்பு இருந்ததாக நீங்கள் நினைக்கிறீங்க? கடைசி வரைக்கும் எம்ஜிஆர் எதிர்பார்க்கல கலைஞர் தன்னை கட்சியை விட்டு விலக்குவார்னு எதிர்பார்க்கல. ஆனால் அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு தயாராக தான் இருந்தார். எப்போ அவருக்கு தெரியுதுன்னா, ஏமாற்றாதே ஏமாறாதேன்னு ஒரு பாட்டு போட்டார்ல அடிமை பெண்ணில், 69 வந்த படம். அப்போவே அவர் ஸ்மெல் பண்ணிட்டாரு, கலைஞர் நம்மளை வெளியேற்றுறாரு. எம்ஜிஆரை தொடர்ந்து பல நடிகர்கள் இப்போ அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதை. ஒரு ஆள் கூட வர முடியாது, ஒரு ஆள் கூட. ஈவன் விஜயகாந்த் கூட வராததுக்கு காரணம் அவருக்கு இருந்த சில பழக்க வழக்கங்கள், அவங்க மிஸ்ஸஸோட சப்போர்ட் இல்லாதது, நண்பர்களோட சேராமல் அவங்க குடும்ப கேபினெட் மாதிரி கட்சி நடத்தினது. எம்ஜிஆர் பற்றி பேசுகிறதுக்காக லதா வீட்டில் பல நாட்கள் தங்கியிருந்ததாக சொன்னீங்க. லதாவோட அந்த அளவுக்கு நெருக்கமான நட்பு எங்கே ஏற்பட்டது அப்படின்னாங்க? நான் லதாவை பற்றி வேற ஒரு 13 கட்டுரை விகடன்.comல எழுதியிருக்கேன். லக்க 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 லதா அப்படின்னு. அது அவங்களா டைட்டில் கொடுத்தாங்க, நான் கொடுக்கல. அவர் மந்திரிகுமாரி மட்டுமல்ல, ராஜகுமாரியும் கூடன்ட்டு. எம்ஜிஆர்கிட்ட உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்திய விஷயம்னா எதை சொல்லலாம்? நோட்டீஸ் ஒன்று போடுறாரு. என்னது, என் சொந்தக்காரங்க யாராவது வந்தாங்கன்னா நீங்கள் அரசு சம்மந்தமாக எந்த ஒரு இதுவும் பண்ண வேண்டாம், சிபாரிசுக்கு கேட்கக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு. ஏன் அதை பேப்பரில் போடணும்? வீட்டில் சொன்னால் கேட்க மாட்டாங்களா? கேட்கல. எம்ஜிஆருக்கு அடங்காமல் இருந்தவங்க ஜெயலலிதா அப்படின்னு எதை வச்சு சொல்கிறீங்க? மோதுனாங்க, சண்டை போட்டாங்கன்னு சொல்கிறத விட எம்ஜிஆரோடான ஒரு ரிலேஷன்ஷிப், மென்டார் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஒரு அரசியல் குரு. அவங்க அரசியல் அங்கே தான் படித்தாங்க. எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்குமான நட்பு எப்படிப்பட்ட நட்பு? ஏன்னா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப்பு. ஆனால் அது மனித சக்திக்கு மீறியது. இந்த அவர் சொல்கிற மாதிரி மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்லன்ன மாதிரி, அது மானுட சக்திக்கு மீறிய ஒரு ரிலேஷன்ஷிப்பு. அதனால அதை நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ், நம்ம மெஷர்மெண்ட்ஸில் வச்சு அளந்து பார்க்க முடியாது. ஒரு அரசியல் தலைவியாக ஜெயலலிதாவை எப்படி பார்க்குறீங்க? எந்தம்மா யார் முகத்தையும் பார்க்காது, யாரும் எனக்கு நிகர் கிடையாது, எல்லாரும் தள்ளிப்போ விலகிப்போ அப்படின்றோம். அப்பேற்பட்ட அப்படி 2 பக்கம் சட்ட 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 சட்டன்னு அடிச்சுக்கிட்டே போகிற, இந்த ஸ்டென் கன் வச்சு சுட்டுக்கிட்டு போகிற மாதிரி லேடி இது.